your spirit, Jesus' spirit, God's spirit, Holy Spirit has become one spirit. How many of you have decided to be an intercessor for the nation? தேசங்களுக்கு மன்றாட்டு வீரனாய் இருக்கணும், வீராங்கனையா இருக்கணும் சொல்றவங்க எத்தனை பேர் தீர்மானம் பண்ணவங்க? How many of you have decided that you have to change your nation? உங்களுடைய தேசத்தை மாற்றியே ஆக வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? God wants to give you a name. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெயர் சொல்ல விரும்புகிறார். இன்னொரு baptism கொடுத்துடலாமா? இன்னொரு ஞானஸ்தானம் கொடுத்துடலாமா? You know what is that baptism name? அந்த ஞானஸ்தானத்துக்கு பேர் என்ன தெரியுமா? Nation changers. தேசத்தை மாற்றுகிறவர்கள், nation shakers, தேசத்தை அசைக்கிறவர்கள், world changers, உலகத்தை கலக்குகிறவர்கள், மாற்றுகிறவர்கள். கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, I am a nation changer. நான் ஒரு தேசத்தை மாற்றுகிறவன். I am called to change my nation. என் தேசத்தை மாற்றுவதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். That's my calling. அதுதான் என்னுடைய அழைப்பு. That's my calling. அதுதான் என்னுடைய அழைப்பு. Not just to plant a big church. ஒரு பெரிய சபையை கட்டி எழுப்புகிறதுக்கு மாத்திரம் இல்ல. Not just to plant a big Bible school. பெரிய வேதாகம கல்லூரியை கட்டி எழுப்புவதல்ல. Not just to train people. ஜனங்களை பயிற்சிவிக்கிறது மாத்திரமல்ல. Not just to sing songs. ஏதோ பாடல்கள் பாடுகிறது மாத்திரமல்ல. Not just to write something. ஏதோ ஒன்றை எழுதுகிறது மாத்திரம் இல்ல. That's all a tiny vision. அதெல்லாம் குட்டி குட்டி தரிசனங்கள். And God says, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், everything you have achieved till this day, ஐயா இந்த நாள் வரை நீ செஞ்ச எல்லாமே is a rehearsal for something great. ஏதோ ஒரு பெரியது ஒன்றுக்கு முன்னாடி செஞ்சு பார்க்கிற ரிஹர்சல். Pastor Peter, you may think that the God has done so much. கர்த்தர் உங்கள் மூலமா பெரிய காரியங்களை செய்தார் ஒருவேளை நினைக்கலாம். Hardly you began. நீங்க கஷ்டத்தோடு தொடங்குனீங்க. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, I am getting ready. நான் ஆயத்தமாகிறேன் for the nation. தேசத்துக்காய். Whatever I did, நான் எதெல்லாம் செய்தேனோ, whatever I did, நான் எதெல்லாம் செய்து முடித்தேனோ, is my training. அது என்னுடைய பயிற்சி. for the national revival. தேசிய எழுப்புதலுக்காக தேவன் முன்னாடி கொடுத்த பயிற்சியாக்கும் அது. ரேகோ ரோகோ சேகரேட்டா. நாட்டை மாத்த போறீங்களா? நாட்டை மாத்த போறீங்க. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, I am called for the national blessing. நான் தேசிய ஆசீர்வாதத்துக்காய் அழைக்கப்பட்டவன். I am called for the national blessing. நான் தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காய் அழைக்கப்பட்டவன். Not for the congregational blessing. ஏதோ ஒரு கூட்டத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க மட்டுமல்ல. Not just for the church blessing. ஏதோ சபை ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல. Not for the just my city blessing. ஏதோ என் பட்டணத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல. I am called for my nation. என் தேசத்துக்காய் நான் அழைக்கப்பட்டவன். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, give everybody the vision for the nations. தேசத்தை குறித்த தரிசனத்தை எல்லாருக்கும் கொடுத்துருங்களே. Hallelujah சொல்லுங்க. Hallelujah சொல்லுங்களே. Poor people come to your church. உங்களுடைய ஏழை ஜனங்கள் உங்க சபைக்கு வருகிறார்கள். Just imagine if a minister comes and becomes your member. ஒரு பெரிய மந்திரி வந்து உங்க சபை மெம்பர் ஆயிட்டார்னா யோசித்து பாருங்க. You need not raise fund. நீங்க பணம் எங்கேயும் போய் நீங்க கேட்க வேணாம். You can raise building. நீங்க கட்டடங்களை மந்திரியை வச்சே எழுப்பியிருக்கலாம். I tell you, I prophesy to the Church of God in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய சபைக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். I prophesy the church of the whole world. அகில உலகம் இருக்கிற சபைக்கு இப்பொழுது தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். Church of God, தேவ சபையே, come out of your localized vision. நீ உள்ளான அந்த குண்டு சட்டி விஷனை விட்டு வெளியே வா. Come out of your congregational vision. உன்னுடைய கூட்டத்தையே தரிசனமா வச்சிட்டு கிடக்குறியே அந்த சின்ன கூட்டத்தை விட்டு வெளியே வா. Come out of that city vision. அந்த பட்டணத்தையே யோசித்துக்கிட்டு இருக்கிற அந்த தரிசனத்தை விட்டு வெளியே வா. Come out of your boat vision. உன்னுடைய படகுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த தரிசனத்திலிருந்து வெளியே வா. Peter was worried because his boat was not full. பேதுருவுக்கு ஒரே கவலை, இன்னும் ஏன் படகு நிரம்பலையே. And Jesus sat on the boat. இயேசு கிறிஸ்து அந்த படகிலே அமர்ந்தார். He filled it. அதை நிரப்பினார். Peter was excited. Wow. பேதுருவுக்கு பரவசம். ஆஹா. Jesus went to his house. இயேசு அவன் வீட்டுக்கு போனார். He healed his mother-in-law. அவங்க மாமியாரை சுகமாக்கினார். He was very happy. அடடடடா என்ன ஆனந்தம். And all the people came to mother-in-law's house. மாமியார் வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. கூட்டம் பெருங்கூட்டம். And Jesus was healing everybody. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சுகமாக்கிக்கிட்டு இருக்கார். He was working as a
attender there. அந்த இடத்துல ஏதோ அட்டெண்டர் மாதிரி வேலை உதவியாள் போல வேலை செய்கிறார். He was very happy. ஐயோ ரொம்ப சந்தோஷம். Then when Jesus went away in the early morning, பிறகு அதிகாலையில எழும்பி இயேசு கிறிஸ்து மேலே போன பிறகு Peter went. பேதுரு பின்னாடியே போனார். And Peter said, அப்ப சொன்னார், everybody is seeking you, Jesus. இயேசுவே எல்லாரும் உங்களையே தேடிக்கிட்டு இருக்காங்க. Please don't leave my house. என் வீட்டை விட்டு போயிராதீங்க We இயேசுவே. will build a big church here. இங்கேயே ரொம்ப ஃபேமஸ் ஆயிரலாம், பெரிய சபையை வேணாலும் கட்டலாம். The whole city will become the congregation. ஐயா நம்ம பட்டணமே மாறி சபையா மாறிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய எழுப்புதல். From here we will send missionaries. இங்க இருந்து மிஷனரிகளை தாராளமா ஏராளமா அனுப்புவோம். Please don't go. இயேசப்பா போயிராதீங்க. And Jesus said, இயேசு சொன்னார், Peter, பேதுருவே Peter, பேதுருவே Peter, பேதுருவே come out of your house. உன் வீட்டை விட்டு வெளியே வாப்பா. Not only your city, உன் பட்டணம் மாத்திரமல்ல, not only your district, உன் டிஸ்ட்ரிக்ட் மாத்திரமல்ல, not only your ministry, உன்னுடைய ஊழியம் மாத்திரமல்ல, not only your training, உன்னுடைய பயிற்சி மாத்திரம் இல்ல, I have many other cities, இன்னும் அநேக பட்டணம் கை தட்டுங்க, இன்னும் அநேக பட்டணங்கள் உண்டு, many other districts, இன்னும் அநேக டிஸ்ட்ரிக்ட்ஸ் உண்டு, many other states. இன்னும் அநேக ஸ்டேட்ஸ் உண்டு. I don't know how much you studied, நீர் எவ்வளவு படித்திருக்கிற எனக்கு தெரியாது. but Peter, ஆனால் பேதுருவே one day ஒரு நாள் your letter is going to be read by Americans, Europeans, Indians, Malaysians, Singaporeans, Africans, Asians, all over the world. People are going to talk about you, Peter. பேதுருவே உன் வீட்ல உன்னைய குறிச்ச தரிசனத்திலே நிக்காம வெளியே வா. ஒரு நாள் நீ எழுதுகிற கடிதங்களை எல்லாம் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் இந்தோனேசியாவும் உலகத்தின் முடிவு வரையும் இருக்கிற அத்தனை மக்களும் படிக்க போகிறாங்க. பேதுருவே Peter, பேதுரு I have a international ministry for you. உனக்காக அகில உலக ஊழியத்தை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறேன். I have a national vision for you. உனக்கென்று தேசிய பெரிய அகில உலக தரிசனம் வைத்திருக்கிறேன். Don't stay with your mother's house or mother-in-law's house. உன் மாமியார் வீட்லயே உங்க அம்மா வீட்லயே சும்மா உட்கார்ந்துராதப்பா. Don't stay with the congregation that you have already. ஏற்கனவே இருக்கிற உன்னுடைய சபையாரோடயே உட்கார்ந்துராதப்பா. If you want, you can use it as a tool to reach the nations. அதை நீ விரும்பினால் அவர்களை ஒரு கருவியாக தேசத்தை பயன்படுத்திக்கொள் சந்திக்க. Hallelujah. 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 God says, கர்த்தர் சொல்லுகிறார், if you want, you can enlarge your tent. நீ விரும்பினால் நீ உன்னுடைய கூடாரத்தை விரிவாக்கலாம். You can have a tent that can cover your whole city. ஒன்னு உன் கூடாரத்தை அந்த உன்னுடைய பட்டணம் முழுவதும் பரப்பலாம். Or you can have such a big tent that you can cover whole state. முழு மாநிலத்தையும் பரம்பக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு கூடாரம் ஊழியத்தை நீ செய்யலாம். Or if you want, you can have a tent that can hold the whole India. அல்லது நீ விரும்பினால் இந்தியா முழுவதும் பெரிய ஒரு கூடாரம் ஊழியத்தை நீ போட முடியும். He that has ears, let him hear what the Holy Ghost is speaking to the church. கேட்க காது உள்ளவன் பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க கடவன். Start praying for the nation. இப்பொழுதே தேசங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். That's number one reason, one technique to reach the nations. தேசத்தை சந்திக்கிறதற்கு இருக்கக்கூடிய முதலாவது காரியம் இதுதான். Organize prayer for nations. தேசங்களுக்காக ஜெப கூட்டங்களை ஆரம்பியுங்கள். Pastor Caleb, பாஸ்டர் காலேப், every preaching must have at least one sentence about the nation. உங்களுடைய பிரசங்கத்தில் ஒரு வார்த்தையாவது தேசத்தை சொல்லாம இருக்க கூடாது. Tell the congregation you are here for the nation. சபை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், நீங்க வந்திருப்பது தேசத்துக்காக தான் சபைக்கு வருகிறாய் என்று சொல்ல வேண்டும். Brainwash them. அவர்களுடைய மூளை சலவை செய்யுங்க. Brainwash them. அவங்க மூளையை சலவை பண்ணி விட்டுருங்க. The reason we have not touched our country is we never thought about it, we never preached about it, we never expected it, we always had our chicken vision, we always had a big congregation, 5,000. இன்னும் நாம் ஏன் நம்முடைய தேசத்தை இவ்வளவு பெரிய தேசத்தை சந்திக்கவில்லை என்றால் நாம் இன்னும் இந்த தேசத்தை சிந்திக்கவில்லை, அதை குறித்த தரிசனம் இல்லை, அதை குறித்து பேசுகிறதுகளே எப்பவும் நம்முடைய சபையார பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். I want to call you everybody here. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறேன். You are a national man. நீங்கள் தேசிய மனிதர். You are a national minister. நீ தேசிய ஊழியக்காரன். You are a national minister. நீ ஒரு தேசிய மந்திரி. You are a national minister. நீ ஒரு தேசிய ஊழியக்காரன்,
தேசம் முழுவதும் போக வேண்டிய ஊழியக்காரி. How many of you have the inner vision? Okay, brother Ezekiel, I will think about my nation. எத்தனை பேருக்கு உள்ள ஒரு தரிசனம் வந்துருச்சு? சரி எசேக்கியா பிரதர், நான் தேசத்தை பத்தி நீங்க நினைப்பேன்னு சொல்றவங்க. Everybody put a circle around you. உங்களை எல்லாரையும் சுத்தி ஒரு வட்டத்தை போடுங்க. நீங்களே போடுங்க ஒரு வட்டம். My church. Come on. என் சபை. My church. என் சபை. My church. என் சபை. My church. என் சபை. Another what? Another row, another circle. அதுக்கு அடுத்து இன்னொரு வட்டம் போட்டுருங்க. My ministry. ஊழியம். Organization. என்னுடைய நிறுவனம். My ministry. ஊழியம். Organization. என்னுடைய நிறுவனம். இப்ப சொல்லுங்க. My state. என்னுடைய மாநிலம். My state. என்னுடைய மாநிலம். Do it. My state. என்னுடைய மாநிலம். My state. என்னுடைய மாநிலம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். South India. தென்னிந்தியா. South India. தென்னிந்தியா. South India. தென்னிந்தியா. South India. தென்னிந்தியா. As you are doing prophetic action, God is going to honor your expectation. தீர்க்கதரிசன இந்த செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி அதை கொடுக்க போகிறார். Do you think that fisherman ever thought that he is going to be an international man? ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற அந்த மனிதர் அகில உலகமும் பிரசித்தி பெற்றவராய் மாறுவோம்னு அவர் கனவுல கூட நினைச்சிருப்பாரா? சொல்லுங்க. That can happen to any one of us. அது நம்ம That can happen to any one of us. எல்லாருக்கும் இது நடக்க முடியும். God says, கர்த்தர் சொல்லுகிறார், from my side, என்னுடைய பக்கத்துல I have given you no objection certificate. உனக்கு எந்த எதிர்ப்பு இல்ல, எந்த தடையும் இல்லங்கிற சர்டிபிகேட் கொடுத்துட்டேன். It is your side. இனி உங்க பக்கம் தான். You can put a limit or you can take off the limit. ஒன்னு நீ அதுக்கு அளவு வைக்கலாம் அல்லது அளவை எடுத்துறலாம். Hallelujah. Hallelujah. God told Abraham, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், walk through the land. இந்த நீளம் எவ்வளவோ நட. Walk through the breadth. அதனுடைய அகலம் எவ்வளவோ நட. As much as you walk, that land shall be yours. நீ எவ்வளவு தூரம் நடக்கறியோ அதையெல்லாம் உன் கையில கொடுக்கிறேன். கை தட்டுங்களே ஐயா. Every miracle Jesus did in your life உங்கள் வாழ்க்கையிலே இயேசு செய்த அத்தனை அற்புதங்களும் is the first fruits of the greater miracle God has in store for you. உங்களுக்காக தேவன் சேர்த்து வைத்திருக்கிற பெரிய அற்புதங்களுக்கு முன்ருசியாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Pastor Peter said about the raven that brought the food for Elijah. பாஸ்டர் பீட்டர் அவர்கள் பிரசங்கிக்கும் போது சொன்னார்கள், எலியாவுக்கு அந்த காக்காய் கரித்துண்டு கொண்டு வந்தது. How many of you can see, brother, God fed me supernaturally, brother? How many of you can say that? எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் இயற்கைக்கு மேலாக என்னை போஷித்து வருகிறார் என்று? போஷித்து இருக்கிறார். போஷித்து இருக்கிறார் சொல்றாங்க. God has done so many financial miracles. How many of you can say that? கர்த்தர் எத்தனையோ பொருளாதார அற்புதங்களை செய்திருக்கிறார் சொல்றவங்க கையை உயர்த்தி. Why he did it? ஏன் அதை செய்தார்? Why he did it? அதை ஏன் அவர் செய்தார்? For a purpose. ஒரு நோக்கத்துக்காக செய்தார். For a purpose. ஒரு நோக்கத்துக்காக செய்தார். What was that purpose? அந்த நோக்கம் என்ன? To bring down the power of Jezebel. யெசபேலுடைய ஆவியை கீழே கொண்டு வருவதற்கு. And to bring down a national revival. யெசபேலை கீழே தள்ளி ஒரு தேசிய எழுப்புதலை கொண்டு வரத்தான் தேவன் அதை செய்தார். கையை உயர்த்தி சொல்லுங்க, national revival. ஒரு தேசிய எழுப்புதல் is my goal. அதுதான் என்னுடைய குறிக்கோள். Everybody say national revival. தேசிய எழுப்புதல் is my goal. அதுதான் என்னுடைய குறிக்கோள். Everybody turn this side and say the global revival. அகில உலக எழுப்புதல் is my goal. அதுதான் என்னுடைய குறிக்கோள். Now இப்பொழுது God fed me. கர்த்தர் என்னை போஷிக்கிறார். God led me. கர்த்தர் என்னை நடத்துகிறார். God took me. கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். to widow's house. ஒரு விதவையின் வீட்டுக்கு. God raised the boy. தேவன் செத்த பிள்ளையை எழுப்புகிறார். செத்த பிள்ளை எழுப்பினார். செத்த பிள்ளை எழுப்பினார். That's not the destination. அது அல்ல முடிவு. I have a destination. எனக்கு போய் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கு. I'm going towards it. அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். புரிந்தவர்கள் எத்தனை பேர் கையை உயர்த்தி காண்பீங்க? Hallelujah. Hallelujah. You are a national changer. நீங்கள் தேசத்தையே மாற்றப் போகிறவர்கள். This generation is the most blessed generation that ever lived on the face of this world. இந்த உலக அகில உலகம் முழுவதும் வாழ்ந்த தலைமுறையிலே
உலகத்திலே நீங்கள் தான் விசேஷித்த தலைமுறை. You don't know that. அது உங்களுக்கு தெரியாது. You don't know that. உங்களுக்கு அது தெரியாது. This is the time of harvest. இது ஒரு அறுவடையின் தலைமுறை காலம். Everywhere there is harvest. எங்க பார்த்தாலும் அறுவடை. Look at the Lord Almighty. பாருங்க சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை. Everybody say it now. Thank you, Lord. எல்லாரும் சொல்லுங்க நன்றி கர்த்தாவே. You know what I say? நான் என்ன தெரியுமா சொல்றேன்? Father, பிதாவே, all these years இத்தனை வருடங்களாக I was working for the church. நான் சபைக்காகவே வேலை செய்தேன். I was pouring out for the church. நான் சபைக்காகவே என்னை ஊற்றினேன். I was training the church. நான் சபைக்காகவே மக்களை பயிற்சிவித்தேன். You know what my heart cry now? இப்பொழுது என்னுடைய இதயம் எதுக்காக அழுகிறது கதறுகிறது தெரியுமா? Before I come to see you in heaven, இயேசுவே நான் உம்மை பரலோகத்திலே வந்து சந்திக்கிறதுக்கு முன்பாக I don't know how many years are left for me. எனக்காக இன்னும் எத்தனை வருஷம் மீதி இருக்குதோ எனக்கு தெரியாது. I want to be a blessing to my nation. என்னுடைய தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருந்து உம்மிடத்திலே வந்து சேர வேண்டும். I want to be a blessing to Sri Lanka. இலங்கைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். I want to be a blessing to Europe. யூரோப்புக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். How many of you take it? Yes, Holy Spirit, I obey you. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமா ஆவியானவரே அதை செய்வேன். Talk to him. அவரிடத்துல பேசுங்க. ஒரு செகண்ட் பேசுங்க. ஒரு செகண்ட் பேசுங்க. சொல்லுங்க, Lord, I could not believe it. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இத நம்ப முடியல. There is nothing in me that I can believe it. இத நம்பறதுக்கு என்னிடத்துல ஒண்ணு இல்ல. I am like Mary. I am like Virgin Mary. நான் ஒரு கன்னி மரியாளை போல இருக்கிறேன். சொல்லுங்க, I am like Virgin Mary. நான் ஒரு கன்னி மரியாளை போல இருக்கிறேன். I have no possibility. இதுக்கு ஏதுவே கிடையாது. எந்த வாய்ப்பு இல்ல. எந்த வாய்ப்பு இல்ல. But you say I am going to be a blessed woman among the whole world. அகில உலகம் முழுவதும் நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று நீர் சொல்லுகிறீர். I could not believe it. நீ சொல்றத நம்பவே முடியல. But still I submit to the prophetic word. ஆனாலும் அந்த தீர்க்கதரிசன வார்த்தையின்படி எனக்காக என்னை ஒப்படைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், just one word. Lord, I submit to your prophetic word. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசன வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். I could not believe it. என்னால செய்ய முடியாது. There is nothing in me that I can believe it. நான் அதை நம்புறதுக்கு எனக்குள்ள ஒன்றுமில்லை. I have no language. எனக்கு மொழி தெரியாது. I don't have that stamina. எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்ல. I don't have that victorious life. அப்படிப்பட்ட ஒரு ஜெயமான சிந்தனை இல்ல. But I believe. ஆனாலும் நம்புகிறேன். I submit. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். The word of your prophet. உம்முடைய தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறேன். I take that word. அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்கிறேன். I will run like Mary. நான் மரியாளை போல ஓடுவேன். I will sing it. நான் பாடுவேன். I will say it. நான் சொல்லுவேன். I will preach it. நான் பிரசங்கிப்பேன். I will work for it. நான் அதற்காக கிரியை செய்வேன். That word will do wonders in my life. அந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும். Start with 15 rupees. முதலாவது 15 ரூபாயோடு தொடங்குங்கள். என்னது 15 ரூபாய்னு கேக்குறீங்களா? You have 15 rupees? உங்களுக்கு ஒரு 15 ரூபாய் இருக்கா? Okay, you are qualified to change the nations. Go. தேசத்தையே மாத்துறதுக்கு அதான் தகுதி. கிளம்பிருங்க. I am a very simple preacher. Everything I say would be very simple. நான் ரொம்ப எளிமையான பிரசங்கியார். நான் சொல்றதெல்லாம் எளிமைதான். People talk about how to learn Hindi within 40 days. I tell you how to change nations within 15 rupees. இந்தி படிக்கிறவர்கள் மற்ற லாங்குவேஜ் படிக்கிறவர்கள் சொல்லுவாங்க 40 நாளிலே இந்தி கற்றுக்கொள்வது எப்படி. நான் சொல்றேன் 40 நாளிலே தேசத்தையே அசைப்பது எப்படி. 5 ரூபாய்க்கு அசைச்சலாம். பக்கத்துல புடிச்சு ஒரு 15 ரூபாய்க்கு அசைச்சிரலாம். 15 ரூபாய்க்கு அசைச்சலாமா? 15 ரூபாய்க்கு அசைச்சிரலாமா? பாஸ் பண்ணாத. ரொம்ப அலட்டிக்கிறாத. This mountain, இந்த மலை shall be removed. அது கட்டாயம் அகலும். Shall be removed. அது கட்டாயம் அகலும். Not by the sword. அது உன்னுடைய பட்டயத்தால் அல்ல. Not by the gun. அது துப்பாக்கி தோட்டாவால் அல்ல. Just by a little stone. சின்ன 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 கல்லினா. Goliath said. அந்த கோலியாத் சொன்னா, Am I a dog? நான் என்ன ஒரு நாயா? David said, Yes, your honor. உடனே தாவீது சொன்னா, ஆமாப்பா அப்படிதான் வச்சுக்கவேன். இதுவரைக்கும் எதை வச்சு எதை சாதிச்சிங்களோ அதையே வச்சு தேசத்தை சாதிச்சலாம் ஐயா. That technique that you have so far used, இதுவரை நீங்கள் எந்த காரியத்தை வைத்து காரியத்தை சாதித்தீர்களோ, to achieve something in your life, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சாதிச்சீங்களோ, the same technique is enough
to change nations. அதே உபாயத்தை வச்சு இந்த தேசத்தையே மாத்த போதுமானது. Hallelujah. ஹalleluya. The same stone. அதே கல்லு. Everybody says same stone. அதே கல்லு. Same David. அதே தாவீது. Same Goliath. அதே கோலியாத். Same technique. அதே டெக்னிக். You know what is your problem? இன்னைக்கு உங்க பிரச்சனை என்ன? Nation. தேசமா? I could not change my own child. How can I am going to change nations? என் சொந்த பிள்ளை நான் பெத்த பிள்ளையவே நான் மாத்த முடியல. எங்க நான் போய் தேசத்தை மாத்த போறேன்? Listen to me, brothers and sisters. சகோதர சகோதரிகளே கொஞ்சம் கவனிங்க. When God says you are a national changer, don't look puzzled. கர்த்தர் நீங்க தான் தேசத்தை மாத்த போறீங்கன்னு சொல்லிட்டா உடனே ரொம்ப தள்ளாடிராதீங்க. Don't think about it. ரொம்ப பெருசுபடுத்தாதீங்க. Jump immediately. உடனடி நானா அப்படின்னு ஒரு குதிங்க. Go to Elizabeth. உடனே எலிசபெத் கிட்ட போங்க. Elizabeth also has believed something new. ஏதோ எலிசபெத் ஒரு நம்பிட்டாங்க புதுசா. Join all the believing people. எல்லாம் நம்புறவங்களோட சேர்ந்துருங்க. Whoever believes for the nation. தேசத்துக்காக யார் நம்புறாங்களோ அவங்க join hands with them. அவங்களோட சேர்ந்துக்குங்க. Join hands with them. அவங்களோட சேர்ந்துக்குங்க. Come out of the chicken vision. உங்களுடைய குட்டி தரிசனத்துல இருந்து வெளியே வாங்க. If people have chicken vision, run away. எல்லா சின்ன விஷயம் தரிசனம் உள்ளவங்களை விட்டு தூரம் ஓடிருங்க. Join the national people. தரிசனம் பெரிய தேச தரிசனம் உள்ளவர்களோட சேரு. Hallelujah. Hallelujah. Run. ஓடு. Run. ஓடு. Just by trusting the word of the Lord Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பற்றிக்கொண்டு ஓடுப்பா. Shall I tell you one good news? ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லட்டுமா? God's original plan for man is மனிதனுக்கென்று தேவன் வைத்திருந்த அந்த உண்மையான திட்டம், he must be a world ruler. அவன் உலகத்தை ஆளுகிறவனாய் இருக்க வேண்டும் என்று. Smile. சிரித்துக்கொண்டே இருங்கள். Is my style. அதுதான் என்னுடைய அழகு. Say it. Hallelujah. அப்படியே சொல்லுங்க. Oh brothers and sisters. ஓ சகோதர சகோதரிகளே. Have a big vision. உங்களுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை பெற்று எல்லாரும் சொல்லுங்க. In the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் I enlarge my vision. என்னுடைய தரிசனத்தை பெரிதாக்குகிறேன். I enlarge. என் தரிசனத்தை பெரிதாக்குகிறேன். I enlarge my vision. என் தரிசனத்தை பெரிதாக்குகிறேன். For me. எனக்கு city. பட்டணம். District. மாநிலம். District. மாவட்டம். My state. என் மாநிலம். My state. என் மாநிலம். My nation. என் தேசம். My nation. என் தேசம். My continent. என்னுடைய கண்டம். My continent. என் கண்டம். Another continent. அடுத்த கண்டம். The whole world. அகிலம் முழுவதும். My home. அது என் வீடு. Listen. நல்லா கவனிங்க. God is laughing. கர்த்தர் சிரிச்சு He is கொண்டிருக்கிறார். laughing at all those petty problems. உங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன குட்டி பிரச்சனை எல்லாம் பார்த்து அவர் எட்டி எட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார். After Adam failed, ஆதாம் விழுந்த பிறகு God raised another man. Who is that man? கர்த்தர் இன்னொரு மனிதனை எழுப்பினார். To bless the whole world. அகில உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்க அவர் பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. நோவா. And for Noah, நோவாவுக்கு another, the same promise that he gave to Adam, he gave it to ஆதாமுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை நோவாவுக்கு கொடுத்தார். Hallelujah சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. The same promise. அதே வாக்கு. And what was his commitment? அவர் கொடுத்த உடன்படிக்கை என்ன? Build a new world. நீ அவனுக்கு கொடுத்த பொறுப்பு போய் புதிய உலகத்தை பட. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Build a new world. போய் புதிய உலகை படை. Build a new city. புதிய பட்டணத்தை படை. Build a new district. புதிய மாவட்டத்தை படை. How many of you believe that God has given authority to Noah to build a new world? எத்தனை பேர் நம்புகிறீர்கள் ஒரு புதிய உலகத்தை கட்டுவதற்கு படைப்பதற்கு தேவன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார்? நம்புறவங்க கையை உயர்த்தி காண்பீங்க. Say hallelujah. சொல்லுங்க ஹalleluya.
Hallelujah. Everybody say, God has authorized me கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் to build a new world. புதிய உலகத்தை கட்டி எழுப்ப நல்ல சத்தமா சொல்லுங்க, I can build a new world நான் புதிய உலகத்தை கட்டி எழுப்ப முடியும் with the authority of God, கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் மூலம், with the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் மூலம். Listen to me. நான் சொல்றத கவனிங்க. That is something that puzzles me. அதுதான் எனக்கு ஒரு குழப்பமா இருக்கிறது. Sometimes it puzzles me. சில நேரங்களில் எனக்கு குழப்பமா இருக்கு. The Noah's opportunity was so great. நோவாவுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் ரொம்ப பெருசு. வாய்ப்பு பெரிய வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. He could have been very busy in building the street, bungalows, factories, and he could have taught the word, and he could have built a big Bible school, and he would have taught all the children. அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி பெரிய ரோடு போட்டிருக்கலாம், பெரிய பள்ளிக்கூடம் கட்டி இருக்கலாம், பெரிய பெரிய தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கலாம், என்னென்னமோ பெருசா செஞ்சு முடிச்சிருக்கலாம். If Noah was very serious in his responsibility, நோவா மாத்திரம் தேவன் அவனுக்கு கொடுத்த பொறுப்பை தீவிரமாக எடுத்திருந்தால், not even a one unbeliever would be living in this world. இந்த உலகத்துல ஒரு அவிசுவாசி கூட இருந்திருக்க மாட்டான். Yes or no? ஆமாவா இல்லையா? After all, he had only 3 sons. அவருக்கு கிடைச்சிருந்ததெல்லாம் 3 பையன்கள் தான். If all the 3 sons are taught in the ways of the Lord, அந்த 3 பையன்களையும் கர்த்தருடைய வழியிலே அவர் போதித்து நடத்தி இருந்தால், if all the 3 children were walking with God, அந்த 3 அவருடைய பிள்ளைகளும் கர்த்தரோடு நடந்திருந்தால், if all the 3 were blessed of the Lord, கர்த்தராலே அவர்கள் 3 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால், just imagine கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, what would be the world. உலகம் எப்படி இருந்திருக்கும். It could have been heaven on earth. அது பரலோகமே பூலோகத்தில் இருந்தது போல அல்லவா இருந்திருக்கும். இருந்திருக்குமா இருக்காதா இருக்காதா சொல்லுங்க. ஓகே, Abraham, Adam failed, okay. சரிப்பா, ஆதாம் தான் விழுந்து போனா தொலையட்டும், விடுங்க. Abel died, okay. சரி, ஆபேலும் செத்து போனா விடுங்க. Noah was given a golden chance. இப்போ நோவாவுக்கு பொன்னான வாய்ப்பு அல்லவா கிடைச்சிருக்குது. What brother Daniel, you agree with me? என்ன டேனியல் பிரதர், ஒத்துக்கிறீங்களா எங்களோட? You are a Bible teacher. If I say something, you will catch me. நீங்க பைபிள் டீச்சர் ஆச்சே, நீங்க உடனே பிடிச்சுக்கிருவீங்க. You agree with me? ஒத்துக்கொள்றீங்களா? He had a golden opportunity. அவருக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு இருந்தது. He could have created the most heavenly kingdom around the world. உலகத்தை சுற்றிலும் பரலோகத்தையே அவர் கட்டி தேவ ராஜ்யத்தை எழுப்பி இருக்க முடியும். But ஆனால், எல்லாம் பக்கத்துல வச்சு சொல்லுங்க, but ஆனால் அதான பிரச்சனையே இன்னைக்கு. அதுதானே பிரச்சனை, பட்ல வந்து நிக்குது. You know what the people say? என்ன தெரியுமா மக்கள் சொல்றாங்க? ஆமாங்க, I could have changed the whole nation, but உலகம் முழுவதையும் நான் மாத்தி இருக்க முடியும். ஆனா all of us have our buts. நமக்கு எல்லாத்துக்குமே ஆனா இருக்குது. We know, நமக்கு தெரியும், we have so much potentiality, நமக்கு அவ்வளவு திறமை இருக்குது. but அவ்வளவு திறன் இருந்து என்ன பண்ண, ஆனாலும் listen, கவனிங்க, sometimes I'm so puzzled, so discouraged. சில நேரங்களில் எனக்கு ரொம்ப அதைரிய குழப்பமா இருக்குது. When I go to heaven, நான் பரலோகம் போகும்போது I'm going to fall on the neck of Noah and I will cry and cry and cry. நோவாவுடைய கழுத்துல விழுந்தான் அழ போறேன், அழுது புலம்ப போறேன். நிச்சயமா அழ போறேன், நிச்சயமா அழ போறேன். நீங்க பார்க்கணுமா? நீங்க பார்க்கணுமா? After he came out of the ark, அவன் அந்த பேழை விட்டு வெளியே வந்த பிறகு the greatest thing he did is, அவன் செய்த பெரிய காரியம், he offered something on the altar. அவன் பலிபீடத்திலே ஒன்றை வைத்து விட்டார். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, he offered on the altar. பலிபீடத்திலே ஒன்றை வச்சதுதான் அவர் செய்த பெரிய காரியம். What is that altar? அந்த பலிபீடம் என்ன? It's praise and worship. அதுதான் துதியும் ஆராதனையும். Everybody say, when I praise him more and more, நான் அதிகம் அவரை துதிக்கும் போது, listen to me, in India, இந்தியாவிலே God is almost nauseated by the worship of idols. கிட்டத்தட்ட விக்கிரகங்களை ஆராதிக்கிறது முழுவதும் நிரம்பி இருக்கு. The whole land is filled with the with the worship of idols. தேசம் முழுவதும் விக்கிரகங்களை ஆராதிக்கிறது. ஆடி அமாவாசை எல்லாத்துக்கும் ஆராதிக்கிறாங்க. God smells it.
ஆண்டவர் அதை பார்க்கிறார். He is so fed up with that. அத பார்த்து பார்த்து ஆண்டவருக்கு அவ்வளவு ஒரு ஆத்திரம் I வந்திருக்கு. want to destroy this country. நான் இந்த தேசத்தை அழிக்க விரும்புகிறேன். But you can do something. ஆனால் நீங்கள் ஒன்றை செய்யலாம். Every time the people of God sing the praises, God smells it and he says, no, 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 I cannot destroy India. தேவ ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிறதை பார்த்துவிட்டு தேவ கோபம் மாறி சரி 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 இனி இந்தியாவை அழிக்க மாட்டேன் என்று தேவன் மனது மாறுகிறார். That is building altar unto Jesus. அதுதான் இயேசுவுக்கு பலிபீடம் Clap கட்டுவது. your hands. கரங்களை தட்டுங்க. Then what is building altar unto Jesus? இயேசுவுக்கு வேற என்ன பலிபீடம் கட்டுவது? What is building altar unto Jesus? இயேசுவுக்கு என்று பலிபீடம் கட்டுவது வேறு எந்த வகையிலே? Holy people. பரிசுத்த ஜனங்கள். Holy people. பரிசுத்த ஜனங்கள் offering their lives. அவருடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறது. Father, பிதாவே, for my country என்னுடைய தேசத்துக்காக there is adultery, அங்கே விபச்சாரம் இருக்குது, there is murder, அங்கே கொலை இருக்குது, there is violence, அங்கே போராட்டம் இருக்கிறது, there is idol, அங்கே விக்கிரகம் இருக்கிறது. but here is my life. ஆனால் இதோ என் ஜீவனை தருகிறேன். I keep it clean. ஆண்டவரே இதை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்கிறேன். I offer it, Lord. இதை நான் தூய பலியாய் ஜீவ பலியாய் இடுகிறேன். When he smells it, நீங்கள் அப்படி ஜீவ பலியாய் உங்கள் சரீரத்தை கொடுக்கும்போது அதை நுகர்ந்து immediately he says, உடனே அவர் இந்த வாசனையை பார்த்து சொல்லுவார், sweet fragrance, என்ன இனிமையான வாசனை, pleasing aroma. ஓ என்னை பிரியப்படுத்துகிற வாசனை. Okay, let me not destroy India. இனி இந்தியாவை அழிக்க கூடாது, சரி விட்டுருவோம். What is the third altar you can build? நீங்கள் கட்டக்கூடிய மூன்றாவது பலிபீடம் என்ன? Every time you say, நீங்க ஒவ்வொரு முறை சொல்லும்போது change India, இந்தியாவை மாற்றும், forgive the sins of India, இந்தியாவுடைய பாவங்களை மன்னியும், please forgive the sins of India, தயவு செய்து இந்தியாவின் பாவங்களை மன்னியும். that becomes another altar. அது இன்னொரு பலிபீடமாய் மாறுகிறது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, praising is altar, துதிக்கிறது பலிபீடம், offering your life is altar, உங்களையே ஜீவ பலியாய் உங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறது ஒரு பலிபீடம். the more you pray for India, எவ்வளவுக்கு அதிகம் இந்தியாவிற்காக ஜெபிக்கிறீர்களோ, the more you pray for your district, உங்களுடைய மாவட்டத்துக்கு எவ்வளவு அதிகம் ஜெபிக்கிறீர்களோ, the more you build altar all over, எங்க பார்த்தாலும் பலிபீடத்தை எவ்வளவுக்கு அதிகம் கட்டுகிறீர்களோ, the more you build altar, எந்த அளவுக்கு அதிகமாய் கட்டுகிறீர்களோ, the more the curse is broken, அவ்வளவுக்கு அதிகம் சாபங்கள் உடைக்கப்படும், the more the blessings are released. அவ்வளவுக்கு அதிகம் ஆசீர்வாதங்கள் வரும். That's the great thing Noah did. Clap your hands for நோவா செய்த பெரிய காரியம் அதான். கை தட்டுங்க அந்த நோவாவுக்கு. But ஆனால் after that, அதுக்கு பிறகு பார்த்தா he lived 350 years. 350 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். What did he do? அவ்வளவு நாள் என்ன பண்ணினாரு? 350 years. What did he do? 350 வருஷமும் என்னத்த அந்த மனுஷன் செஞ்சு தொலைஞ்சாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களா, அதானே. அதானே. Only one incident is recorded about his 350 years achievement. அவர் 350 வருட சாதனையாக ஒண்ணு எழுதி வச்சிருக்குது ஒரு குறிப்பு. What happened? என்ன நடந்தது? He settled in a normal natural life. அவர் சாதாரண ஒரு வாழ்க்கையில தன்னையே நிர்ணயிச்சுக்கிட்டார். ஒரு சாதாரண மனுஷன மாதிரி, சாதாரண மனுஷன் மாதிரி ஆயிட்டார். He forgot, hey, I am a world creator. நான் உலகத்தையே படைக்க வேண்டியவன். Hey, I have to change the whole world. உலகம் முழுவதையுமே மாத்த பிறந்தவன்கிறதையே மறந்துட்டான். I don't know what happened to him. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. He planted a garden. அவன் ஒரு தோட்டத்தை நட்டான். And he planted vineyard. அந்த தோட்டத்திலே அவன் திராட்சை செடியை நட்டான். And he had grape juice. அங்கே திராட்சை ரசம் வந்தது, குடித்தான். And it has become intoxicated. அந்த திராட்சை ரசம் புளிச்சிருச்சு. He drank it. அந்த சலிச்சு புளிச்சு போனதை குடிச்சான். Okay, no problem. சரி, அத பத்தி பிரச்சனை இல்ல. You can drink and sing. ஐயா, நீ பாடிக்கிட்டு குடிச்சிட்டே கூட பாடலாம். When you go to Europe, நீ யூரோப்புக்கு போனா the most anointed preachers after preach they have beer. ரொம்ப அபிஷேகமா பிரசங்கம் பண்ணிட்டு அபிஷேக நாதரை பாடிட்டு அங்க இருக்கிற பீரை எடுத்து, it's not bad. அது அவங்களுக்கு வெயினா தெரியல, அது ஒண்ணு தப்பு இல்ல. You can drink sometimes. சில நேரம் குடிக்கலாம். I also drink before I come to the pulpit. நான் இங்க பிரசங்க பாடுறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பாடணும்னா சும்மாவா குடிச்சிட்டு தான் வரேன். Do you think I sing song without drinking? ஏதோ குடிக்காம பாடுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா?
I drink wine, but it's a new wine from the heaven. நானும் திராட்சை ரசம் குடிக்கிறேன், ஆனா புது திராட்சை ரசம், புளிக்காத திராட்சை ரசம், பரலோகத்திலிருந்து பொழிகிற திராட்சை ரசம். Listen to me, everybody say hallelujah. எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. It's not wrong. இது தப்பே கிடையாது. In the Old Testament time, பழைய ஏற்பாட்டு காலத்துல of course they drank. அவர் குடிச்சாங்க தான். But some people ஆனால் சிலர் drank excess. அதிகமாக குடிச்சாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Anything excess எதுவுமே கட்டுப்பாடு இல்லாம அளவுக்கு அதிகமா போகும்போது is not for rulers. அது ஆளுகை செய்கிறவங்க தகுதி கிடையாது. It's not for kings. அது ராஜாக்களுக்கு தகுதி இல்ல. சொல்லுங்க, it's not for world changers. உலகத்தை மாற்றுகிறவர்களுக்கு அது தகுதி இல்ல. That's not for nation changers. தேசத்தை மாற்றுகிறவர்களுக்கு அது தகுதி இல்லை. That may be okay for others. மற்றவர்களுக்கு வேணா பரவாயில்ல, போய் தொலையட்டும். That may be right for ordinary people. சாதாரண ஜனங்களுக்கு வேணா சரி. But that's not ஆனால் அது இல்ல for those people who are called for the national blessings. தேச ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு அது சரியில்லை. You know what Proverbs 31 says? நீதிமொழிகள் 31 என்ன தெரியுமா சொல்லுகிறது? Verse 1 to 9 you can read it. 1 லிருந்து 9 வசனம் முடிய நீங்கள் வாசிக்கலாம். It's the words of Lemuel. அது லெமுவேலுடைய வார்த்தைகள். Lemuel was a king. லெமுவேல் ஒரு ராஜாவா இருந்தான். And his mommy taught him something. அவங்க அம்மா அவனுக்கு ஒன்றை போதித்திருந்தார். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, thank God for mommy. அம்மாவுக்காக நன்றி. Everybody say thank God for godly mummies. கர்த்தருக்கு பயப்படுகிற அம்மாவுக்காக நன்றி. You know what the mommy said? அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? Oh my son. ஓ என் குமாரனே. It's in Bible, it's exactly the word is there. Oh my son. வேதத்துல இதே வார்த்தை இருக்கிறது. ஓ என் மகனே. Oh the son of my vow. என்னுடைய பொருத்தனையின் மகனே. Everybody lift up your hand and say, I am God's son. நான் தேவனுடைய பிள்ளை. I am the son of God's vow. தேவன் பொருத்தனை பண்ணி பெற்றெடுத்த பிள்ளை நான். I am a daughter of God's vow. Say. தேவன் பொருத்தனை பண்ணி பிறந்திருக்கிற பிள்ளை நான். Everybody say, I am a man of vow. தேவன் பொருத்தனை பண்ணி பிறந்த பிள்ளை நான். Hallelujah. Hallelujah. Lemuel said, லெமுவேல் சொல்றான், oh my son. ஓ என் மகனே. Oh my son. ஓ மகளே. It's not for kings to drink. குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி இல்லை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. It's not for kings to drink. சொல்லுங்க எல்லாரும். குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி இல்லை. You know what he says? அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? My son, என் மகனே, don't give your strength to a woman. நீ உன் பலத்தை ஸ்திரீகளிடத்திலே அழித்து போடாதே, செலவழிக்காதே. I will put it like this. நான் இப்படி சொல்லுகிறேன். Don't give your strength for any boys, any man. உன்னுடைய பலத்தை எந்த மனுஷனுக்கும் வித்து போட்றாத. Don't give your God given charisma to any woman. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற தெய்வீக கவர்ச்சியை எந்த ஸ்திரீயிடத்திலும் கொடுத்துறாத. Don't give your God given anointing, calling to any woman. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற தெய்வீக அபிஷேகத்தையும் அழைப்பையும் எந்த ஸ்திரீக்கும் கொடுத்து விடாதே. He said, அவர் சொல்லுகிறார், don't give your vigor, உன்னுடைய வீரியத்தை, vigor, அந்த வீரியத்தை to the woman who ruined kings. ராஜாக்களை அழித்து போடுகிற ஸ்திரீயினிடத்திலே வித்து போடாதே உன் வீரியத்தை. Will you stand like a champion? ஒரு பெரிய சாதனை வீரனை போல நிக்க முடியுமா உங்களால? நில்லுங்க, அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். I am a champion. நல்லங்கம்மா. நான் தான் சாதனையாளன். Everybody say it. I have a vision. எனக்கு ஒரு தரிசனம் I have a vision. Say it. எனக்கு ஒரு தரிசனம் I have a இருக்கிறது. vision. எனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. One day, ஒரு நாள், one day, ஒரு நாள் I will sit on the throne. நான் அங்கே சிம்மாசனத்தில் வீற்றிருப்பேன். That is what Joseph did. அதைத்தான் யோசேப்பு செய்தான். When the beautiful Egyptian woman came, எகிப்திய அழகான ஸ்திரீ வந்தபோது, I don't know whether you have seen Egyptian women. I have seen them. எகிப்திய ஸ்திரீகளை நீங்க கண்ணால பாத்தீங்களோ இல்லையா? நான் To பார்த்திருக்கிறேன். my knowledge, they are the most beautiful
woman. எனக்கு தெரிஞ்சவரை உலகத்திலேயே பேரழகிகள் எகிப்திய ஸ்திரீகள் They தான். look like statues. அவங்கள பார்த்தாலே செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருப்பாங்க. Joseph was already a rejected guy. யோசேப்பு ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிறவன். He was longing for love. ஐயோ யாராவது அணைக்க மாட்டாங்களான்னு இருக்கிற ஒரு சூழ்நிலை. He was already a wounded guy. ஏற்கனவே அவன் உள்ளமோ காயப்பட்டு இருக்கிறது. Nobody to watch him. அவனை கவனிக்கவோ யாரும் இல்ல. No mommy, no daddy. அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல அவனை கண்காணிக்க. No friend, no teacher. அவனுக்கு போதகரும் கிடையாது அல்லது அவனை வழி நடத்துற ஆளும் He கிடையாது. can do anything. அவன் எது வேணாலும் செய்திருக்கலாம். And here comes a woman of the house. அப்பொழுது வீட்டு சொந்தக்காரியே வருகிறாள். She wants to catch him. அவனை எப்படியாவது பிடிச்சு அணைக்கலாமான்னு வர்றா. You know why he ran? ஏன் தெரியுமா அவன் ஓடி போனான்? God has given me a vision when I was 17 years old. நான் 17 வயதினிலே இருக்கும் பொழுது தேவன் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். That vision is going to be fulfilled one day. ஒரு நாள் தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேற போகிறது. One day. ஒரு நாள் The whole world, I am going to be the provider for the whole world. உலகம் முழுவதற்கும் வாரி கொடுக்கிற வல்லலாக தேவன் என்னை மாற்ற போகிறார். I cannot give that vigor that I needed for that day to this lady. அந்த நாளுக்கு ஆக தேவன் எனக்கு கொடுத்து வைத்திருக்கிற வீரியத்தை இடையிலே வருகிற இந்த ஸ்திரீக்கு கொடுத்து விட முடியாது. கை தட்டுங்க அவருக்கு. You may say, brother Ezekiel, நீங்க சொல்லலாம் பிரதர் எசேக்கியா, you talked about wine, why did you went to the woman? நீங்க திராட்சை ரசத்தை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஸ்திரீயின் இடத்துல வந்துட்டீங்களே ஏன்? That is more intoxicating than the wine. ஐயா திராட்சை ரசத்தை மது மயக்கத்தை விட மாது மயக்கம் அதிகம். That's more intoxicating. அது ரொம்ப மயக்கி விடும். You live in imaginary world. ஐயோ கற்பனை உலகம். Then she says, பிறகு அவர் சொல்லுகிறார், oh my son, ஓ என் குமாரனே, for kings wine is not for ராஜாக்களுக்கு திராட்சை ரசம் தகுதி இல்லை. If he drinks wine, நீங்கள் திராட்சை ரசத்தை குடித்தால் he will forget the principles of God's word. தேவனுடைய வார்த்தையினுடைய நியமங்களை மறந்து விடுவாய். Everybody say anything, say it, anything, எதுவா இருந்தாலும் anything, say it, சொல்லுங்க. causes my mind to forget the word of God. தேவனுடைய வசனத்தை மறக்கடிக்கிற எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. Is wine. அது ஒரு மது. சத்தமா சொல்லுங்க, anything, எதுவா இருந்தாலும் that causes my mind. எல்லாரும் சொல்லுங்க, என் மனதில இருந்து வேத வசனத்தை மறக்கடிக்கிற எந்த கற்பனா சக்தியா இருந்தாலும் அது மதுமயக்கத்துக்கு சமானம். Come on everybody say anything. Anything that takes my mind. That takes my mind. That excites my mind. That excites my mind. Other than the word of God. Other than the word of God. Is a wine. Is a wine. Some people சிலருக்கு intoxicated by a lady. அது ஒரு பெண்ணை பார்த்து மயங்கிடுவாங்க. Some people சிலருக்கு are intoxicated by the fame. I am a preacher. Everybody look at me. நான் ஒரு பிரசங்கியார், எல்லோரும் என்னை பார்க்கிறார்கள். All are saying, எல்லாரும் சொல்றாங்க, praise the Lord to me. எல்லாரும் என்னை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றாங்க. Everybody look at me with a different look now. எல்லாரும் இப்ப என்ன வித்தியாசமாக பார்க்கறாங்க. I am a somebody in this land of India. இந்தியாவில் நான் இப்ப ரொம்ப பெரிய ஆளுங்க. I am a senior. நான் பெரிய ஆளுங்க. That is intoxication. அது புகழ் மயக்கம். Some people talk, some people intoxication. சிலருக்கு மயக்கம். Paisa counting, பணத்தில் மயக்கம். 1000 rupees, 1000 ரூபாய், I will go again. நானும் திரும்ப போவேன். That pastor gave me 3000 rupees. அந்த போதகர் தந்தார் 3000 ரூபாய். திரும்ப போவேன் அந்த சபைக்கே. என்ன வசூலு, என்ன வசூலு,
தேசத்தை தான் அசைக்க மாட்டோம். Oh, மனமயக்கம். nation changers. Everybody say. தேசத்தை மாற்றுகிறவர்கள். Shout it with me. Nation changer. தேசத்தை மாற்றுகிறவர்கள். Nation changer. தேசத்தை மாற்றுகிறவர்கள். You know what happened? I believe like this. நான் இப்படி நம்புகிறேன். Devil knows. சாத்தானுக்கு தெரியும். This Noah. இந்த நோவா has all the authority to change nations. தேசத்தை மாத்துறதுக்கு சகல அதிகாரமும் இவன் கையில தான் இருக்கு. So what he did? இவன் என்ன செஞ்சான்னா, he didn't lead him to sin. அவனை பாவம் செய்ய நடத்திரல. No. இல்ல பாவம்லாம் துணிகரமா செய்வானா? Because he was a righteous man. ஏன்னா அவன் நீதிமானா இருந்தாரே. What he wanted to do? அவன் என்ன செய்ய வச்சான்னா, get him little extra. குடிக்கிறதுல கொஞ்சம் கூட குடிச்சிரட்டும். Let him get addicted. அதுலயே அப்படி அடிமையாயிட்டு பழக்கமாயிரட்டும். Let him just forget fire. எல்லாத்தையும் அப்படி மறந்துறட்டும். சொல்லுங்க anything. எதுவானாலும். இங்க கையை வச்சு சொல்லுங்க disturbs my clarity. என்னுடைய தெளிவை கெடுக்கிற எதுவா இருந்தாலும். anything. எதுவா இருந்தாலும். anything. தெளிந்த புத்தியை கெடுக்கிற எதுவா இருந்தாலும். that confuses my mind. என் மனச குழப்புகிற எதுவா இருந்தாலும். is too much wine. அது அதிக போதை. too much wine. அது அதிக திராட்சரசம். too much wine. அது அதிக திராட்சரசம். if you all the time think about child எப்ப பார்த்தாலும் உங்க மனச குழந்தை பையன் you are drunken அர்த்தம். நீங்க குடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். you intoxicated with children. நீங்க குழந்தையிலே மயங்கி போயிட்டீங்க. if you all the time worry about something worry எப்ப பார்த்தாலும் கவலை அத பத்தி இத எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க nation changers. தேசத்தை மாற்றுகிறவர்கள் must have clear sober mind. அவர்களுக்கு தெளிந்த புத்தி இருக்க வேண்டியது அவசியம். சத்தமா சொல்லுங்க sober mind. தெளிந்த புத்தி. free mind. say it everybody. விடுதலையான சிந்தை. sober mind. தெளிந்த புத்தி. when it is confused, அது குழப்பமா இருக்கும்போது your goal is not achieved. உங்களுடைய குறிக்கோள் நிறைவேறாது. how many of you understood what எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை புரிந்து கொண்டீர்கள்? you ask the Holy Ghost. நீங்க ஆவியானவர்ட்ட கேளுங்க. extra baggage. இன்னும் பக்கத்துல வச்சு சொல்லுங்க. நிறைய சுமை. extra baggage பக்கத்துல வச்சு சொல்லுங்க. அதிக சுமை. if you are allowed to take 20 kilos, 20 கிலோ தூக்கிட்டு போலாம்னு சொல்றாங்க. if you take 30 kilos, நீங்க 30 கிலோ தூக்கிட்டு போனா extra baggage. அதுதான் அதிக weight தூக்கிட்டு போறீங்க. it could be a burden. ஒருவேளை அது பாரமா மாறலாம். or it could be your own ministry. அல்லது ஒருவேளை உங்க ஊழியமாய் மாறலாம். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. a nation changer, ஒரு தேசத்தை மாற்றுகிறவர்கள் must be a free man. எப்பொழுதுமே பாரமில்லாத மனுஷனாய் இருக்கணும். சொல்லுங்க free man. விடுதலையா சுதந்திரமா இருக்கணும். his emotions are free. அவனுடைய உணர்ச்சிகள் சுதந்திரமா இருக்கணும். when your emotions are free, the Holy Ghost will come and start crying through you. உங்களுடைய உணர்ச்சிகள் விடுதலையா இருக்கும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களோடு விடுதலையா அழுவார். if your emotions are already bound, he cannot cry through you. ஏற்கனவே உங்களுடைய உணர்ச்சிகள் கட்டப்பட்டிருந்தா ஆவியானவர் கிட்ட கூட வர மாட்டார். if your imaginations is clear, உங்களுடைய கற்பனைகள் தெளிவா இருந்தால் the Holy Ghost will give you pictures. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு படம் காண்பிப்பார். he will remind you to pray for Orissa. ஒரிசாவுக்காக உங்களை ஜெபிக்க வைப்பார். he will tell you, hey, that's what going to happen in Gujarat. குஜராத்தில் இதுதான் நடக்க போகிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். if your imaginations are corrupted, உங்களுடைய கற்பனைகள் கலைந்து போயிருந்தால் உருக்குலைந்து போயிருந்தால், even with a legitimate thing, ஒரு சின்ன சாதா காரியம் கூட, it's not sin, அது பாவம் இல்ல, but it's extra baggage. அது இன்னும் கொஞ்சம் அதிக சுமை. if that's there, அங்கேதான் அந்த அதிக சுமையிலே தான் you don't get Holy Ghost imagination. பரிசுத்த ஆவியானவருடைய கற்பனையை பெற முடியாது. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, sorry Holy Spirit. வருத்தப்படுறேன் ஆவியானவரே, sorry Holy Spirit. வருந்துகிறேன் ஆவியானவரே. மைண்ட்ல கையை வைங்க. I want my mind to be free. என்னுடைய மனசு விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன். touch your belly and say all my emotions free. என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் விடுதலையா இருக்கணும். கையை வச்சு சொல்லுங்க. Holy Ghost, சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, take my life totally. என்னை முழுமையாக கையில எடுங்க. fill it with your emotions. உங்க உணர்ச்சிகளால் நிரப்புங்க. fill it with your imagination. உங்க கற்பனைகளால் என்னை நிரப்புங்க. fill it with your emotions. உம்முடைய உணர்ச்சிகளால் எங்களை நிரப்புங்க. so I am free in your hand. உம்முடைய கரத்திலே நான் விடுதலையோடு இருக்கட்டும். hallelujah, hallelujah. today
இன்றைக்கு the Holy Ghost will come and help us now. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு உதவி செய்ய போகிறார். It's not with our strength. நம்ம பலத்தை சார்ந்து இல்ல. This morning I was talking about Jezebelic spirit. இந்த காலை வேளையிலே யெசபேல் ஆவியை பத்தி சொன்னேன். What is Jezebelic spirit? யெசபேல் ஆவி என்றால் என்ன? Making the men of God, women of God immoral. தேவனுடைய தேவ மனுஷனையும் தேவ மனுஷியையும் ஒழுக்கக்கேட்டில் நடத்துவது. That's Jezebelic spirit. ஒழுக்கக்கேட்டில் விழ வைக்கிறதா யெசபேல் ஆவியுடைய வேலையே. That Jezebel spirit அந்த யெசபேல் ஆவி will lead you to intoxication. உங்களை ஒரு மயக்கத்துக்குள்ளாக நடத்திவிடும். But the Holy Ghost is the answer for it. ஆனால் அந்த மயக்கத்திலிருந்து தெளிய வைக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியால் தான் முடியும். The new wine is the answer for it. அதுக்கு ஒரே பதில் புது ரசம். எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க hallelujah. 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 The strongest Samson, அந்த பலசாலியாய் இருந்த சிம்சோன் he fell அவன் விழுந்தான். with a Jezebelic spirit. யெசபேல் ஆவியால தான் விழுந்தான். The dearest David, அந்த தேவனுக்கு இனிமையானவனாய் கருதப்பட்ட தாவீது, he fell by the Jezebelic spirit. அவன் இந்த யெசபேல் ஆவிக்கு பலியானான். The wisest Solomon, ஞானத்திலேயே தலை சிறந்த ராஜாவாய் இருந்த சாலமோன், he became the victim of the Jezebelic அந்த spirit. யெசபேல் ஆவிக்கு அவனும் பலியாய் போனான். But Elijah, எலியா he stood against Jezebel. அந்த யெசபேல் ஆவிக்கு விரோதமாய் எழும்பி நின்றான். Because, ஏனென்றால், let me repeat it again. நான் திரும்ப சொல்கிறேன். Because ஏனென்றால் he stood in the presence of God. அவன் தேவ பிரசன்னத்தை தன் முகவரியாய் பெற்றவன். How many of you understood this? எத்தனை பேர் இதை புரிந்து கொண்டீர்கள்? The only remedy, ஒரே பதில், the only remedy ஒரே பதில் is to draw closer to the presence of God. தேவ பிரசன்னத்துக்கு நெருங்கி வருவதுதான் இதற்கு விமோசனம். What is another secret of Elijah? எலியாவினுடைய இன்னொரு ரகசியம் என்ன? The word of the Lord came to him again and again and again and again. கர்த்தருடைய வார்த்தை திரும்ப அவனுக்கு வந்தது. Say hallelujah. சொல்லுங்க ஹalleluya. 35 years I walk with God. 35 வருடங்கள் நான் தேவனோடு நடந்திருக்கிறேன். The one of the main reason, ஒரு முக்கியமான காரணம், the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வருகிறது. Whenever I am about to be intoxicated, நான் எப்பொழுது எல்லாம் அது மயங்கர நிலைமைக்கு வருகிறேனோ, the word of the Lord comes. உடனே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. Then I say, Lord, sorry. உடனே சொல்லுங்க, ஆண்டவரே மன்னிக்கணும். That sets us free. அதுதான் புதிய ரசம். How many of you understood this? எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? கையை வைத்து சொல்லுங்க, the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தை. Dr. Lalit Mandi said very rightly. ரொம்ப அருமையாக சொன்னார் டாக்டர் லலித் மண்டி. Every day you have to hear from God at least one word. ஒரு வார்த்தையாவது ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து நீங்கள் வார்த்தை பெற வேண்டும். That keeps you. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, that keeps you. பாதுகாக்கும். அதுதான் உங்களை பாதுகாக்கும். From Jezebelic spirit. யெசபேலின் ஆவியினுடைய தாக்குதலிலிருந்து உங்களை பாதுகாக்கும். What is another secret of Elijah? எலியாவினுடைய இன்னொரு ரகசியம் என்ன? He was always carried away by the Holy Ghost. எலியாவுடைய வெற்றி வாழ்க்கைக்கு இன்னொரு ரகசியம் என்னவென்றால் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவரால் சுமந்து செல்லப்பட்டவர். Obadiah சொன்னார், அப்பா Elijah, அப்பா எலியாவே, I can't trust you. ஐயா உம்மை நம்ப முடியாதையா. When I leave you, நான் உம்மை விட்டு போனா, the Holy Ghost will take you to a mountain or a valley. ஆவியானவர் வந்து உம்மை ஒரு பள்ளத்தாக்குக்கோ மலைக்கோ தூக்கிட்டு போயிடுவாரு. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, Holy Ghost, பரிசுத்த ஆவியானவர், carry me. என்னை சுமந்து செல்லு. Carry me. என்னை சுமந்து செல்லு. Whenever the spirit of Jezebel comes against me, எப்பொழுதெல்லாம் எனக்கு விரோதமாய் யெசபேலின் ஆவி வருகிறதோ, Holy Ghost, பரிசுத்த ஆவியானவரே, carry me. என்னை சுமந்து செல்லு. That is why I keep repeating, pray in tongues. ஆகவே தான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்நிய பாஷையில ஜெபியுங்கள். Pray in tongues. அந்நிய பாஷையில ஜெபியுங்கள். Pray in tongues. அந்நிய பாஷையில ஜெபியுங்கள். Sometimes I don't want to blame Noah. சில சமயங்கள்ல நான் பார்க்கிறேன், நோவா மேல பழி சுமத்த விரும்பல. I don't want to blame Noah. அவர் மேல பழி போட நான் விரும்பல. Because I know what it is. எனக்கு தெரியும் அது என்னன்னு. All the ministers listen to me. எல்லா ஊழியக்காரங்களும் தயவு செய்து கவனிங்க. All those who have achieved something in the world or in the Lord's work, listen to me. இந்த உலகத்திலேயோ அல்லது உங்களுடைய ஊழியத்திலே ஏதோ ஒன்னு சாதிச்சிட்டே நினைக்கிறீங்கல்ல, நீங்க நான் சொல்றத கவனிங்க. After greater achievement, ஒரு பெரிய சாதனைக்கு ஜெயத்துக்கு பிறகு, after every greater achievement, ஒவ்வொரு பெரிய வெற்றிக்கு பிறகும் a time of relaxation comes. ஒரு நேரம் இளைப்பாறலாமா, அப்படி ஒரு நேரம் வரும். You feel exhausted. நீங்க அப்படியே களைத்து போனது போல ஒரு உணர்வு வரும். Do you listen to me?
எல்லா வெற்றியான ஊழியத்துக்கு பிறகும் Yes, Holy Spirit. களைத்து போனது போல ஒரு உணர்வும் சற்று இளைப்பாறலாமா என்ற உணர்வும் வருவது சகஜம். Before 40 years, 40 வயதுக்கு முன்பாக I don't care how much zealous you are. நீங்கள் எவ்வளவு வீரமாக வேகமாக ஊழியத்தை செய்தீர்கள் என்பதை குறித்து நான் கக்கறை கொள்ளவில்லை. How fiery preacher you are. நீங்கள் எவ்வளவு அக்கினி பொறி பிரசங்கியாரா இருந்தீர்கள் என்பதை குறித்து கவலை இல்லை. After 40, 40க்கு பிறகு when you are coming 40 nearer 40 நெருங்கி 40 தாண்டி அப்படியே மேலே போக 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 there comes a time of exile. ஐயோ அப்படியே களைச்சு சாய்ஞ்சிரலாமான்னு ஒரு நேரம் வரும். That is what happened to Noah. அததான் நோவாவுக்கு வந்தது. He built such a huge அவ்வளோ பெரிய பேழையை கட்டி முடித்தார். It's not easy job. அது ஒரு சாதாரண வேலை இல்ல. He used all his brain. அவருடைய மூளையை பூரா கசக்கி He used all his spirit. அவருடைய முழு ஆவியையும் பயன்படுத்தி He used all his energy. அவருடைய சக்தியை பூரா திரட்டி பயன்படுத்தி அதை செய்திருப்பார். So he wanted to drink and relax. ஆகவே இவ்வளவு களைச்சு செஞ்சதுக்கு பிறகு குடிச்சு படுக்கலாமான்னு ஒரு உணர்வு. That is why whenever I see middle-aged people, my heart cries for them. ஆகவே தான் எப்பொழுதுமே மத்திய தர மக்களை பார்க்கும் வயது மக்களை பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளம் கதறுகிறது. Listen to me carefully. நான் சொல்லுகிறதை நன்றாய் கவனியுங்கள். Even married people, கல்யாணம் முடிச்சவங்களுக்கு கூட சொல்றேன். first 5 years, முதல் 5 வருடங்கள், 10 years, 10 வருடங்கள், you are excited about your partner. உங்களோடு இருக்கிற மனைவியோடு கூட பரவசமாய் இருக்கிறீர்கள். The middle age, உங்களுடைய நடுத்தர வயது வரும்போது, நடுத்தர வயது, you feel a kind of getting bored. நீங்க அப்படியே கொஞ்சம் சலிச்சு போர் அடிக்கிறது போல வரும். Then you look for a kick. அந்த நேரத்துல தான் ஒரு போதை தேடுவீங்க. That is why whenever I see young people, ஆகவே தான் வாலிபர்களை நான் பார்க்கும் போதெல்லாம், whenever I see God using them mightily, தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிற மனிதர்களை நான் பார்க்கும் I போதெல்லாம், always want to hold them tightly. எப்பொழுதுமே அவர்களை இறுக்க பிடித்துக் கொள்ள விரும்புகிறேன். I want to stand with them tightly. அவர்களோடு கூட நெருங்கி நிற்க விரும்புகிறேன். Do you understand what I am saying? நான் என்ன சொல்லுகிறேன் என்பது உங்களுக்கு தெரிகிறதா? That is why young people, ஆகவே தான் நான் நடுத்தர வாலிபர்கள், don't criticize the older men of God. வயதான ஊழியக்காரங்களை தயவு செய்து குறை பேசுறதை நிறுத்துங்க. When they are not very powerful, அவர்கள் வல்லமையா இல்லாவிட்டால் don't blame them. அவர்களை குறை சொல்லாதீங்க. Have compassion for them. அவங்களுக்காக மனது உருகுங்க. Have love for them. அவங்களுக்காக அன்பு செய்யுங்க. This morning Pastor Jayachandran was talking about the loneliness of a man of God. இந்த காலை வேளையிலே பாஸ்டர் ஜெயச்சந்திரன் வந்து ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய தனிமை உணர்வை குறித்து பேசினார். Yes. ஆமா. I feel lonely. நானும் கூட தனிமையை தான் உணர்கிறேன். Sometimes. சில நேரங்கள்ல. Sometimes. சில நேரங்கள்ல. I feel I don't want to live another day. இன்னொரு நாள் உயிரோட வாழவே வேண்டாம்னு கூட நினைக்கிறேன். Why? ஏன்? 35 years. 35 வருடங்கள். I poured out everything. எல்லாவற்றையும் ஊற்றி விட்டேன் ஊழியத்திலே. Sometimes I want to relax. சில நேரங்கள்ல அப்படியே இளைப்பாறலாமான்னு தான் உணர்வு வருது. That's natural. அது வந்து இயற்கை, இயல்பு. That is the time. அந்த நேரத்தில் தான் we need intercession. நமக்கு மன்றாட்டு வீரர்கள் தாங்க வேண்டியது அவசியம். We need intercession. நமக்கு மன்றாட்டு வீரர்கள் அவசியம். How many of you understood what I am saying? நான் சொல்லுவதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? Sometimes ministers won't talk it freely. சில நேரங்கள்ல ஊழியக்காரங்க மனம் விட்டு பேச மாட்டாங்க. Sometimes physically they will be worn out. சில நேரங்கள்ல சரீரத்திலே அவர்கள் களைத்து போய் இருப்பார்கள். Sometimes mentally they will be worn out. சில நேரங்கள்ல மனதிலே களைத்து போய் இருப்பார்கள். In 30s 30 வயதுல they can read Bible for 7 hours. 7 மணி நேரம் அவங்க அப்படியே தொடர்ந்து பைபிளை வாசிப்பாங்க. In 40s 40ல, in 50s 50ல they cannot concentrate. அவர்கள் கருத்து ஒருமித்து படிக்க முடியாத ஒரு நிலைமை வரும். Even the great achievers, பெரிய சாதனையாளர்கள் கூட just go through this middle age crisis. அவர்கள் இப்படி மத்தியதர வயது கோளாறுகளுக்குள் போய்த்தான் வர வேண்டும். But I want to tell you good news. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். After the day of Pentecost, பெந்தகோஸ்தே நாள், கை தட்டுங்க. பெந்தகோஸ்தே நாளுக்கு the Holy Ghost, பரிசுத்த ஆவியானவர், the Holy Ghost பரிசுத்த ஆவியானவர் is there அவர் அங்கே வந்தார். to lift up your hand, உங்களுடைய கரத்தை உயர்த்துவதற்கு, to lift you up, உங்களை உயர்த்துவதற்கு, to intoxicate you with his presence. அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை மயங்க வைப்பதற்கு வந்தவர்தான் ஆவியானவர். Hallelujah. Hallelujah. That is why ஆகவேதான் I could keep my virginity till this moment. இவ்வளவு நொடி, இந்த நொடி பொழுது வரையிலே என்னுடைய கன்னித்தன்மையை காத்துக் கொண்டதற்கு ரகசியமே அதுதான். பரிசுத்த ஆவியானவருடைய மதி மயக்கத்தில் நிறைந்திருக்கிறேன். It's the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர்
ஆவியானவர் and the Rhema word. அந்த ரேமா வார்த்தை The Holy Ghost பரிசுத்த ஆவியானவர் and the Rhema word. அதோடு கூட ரேமா வார்த்தை. I run away sometimes. சில நேரங்களில் நான் ஓடுகிறேன், I shut the door. நான் கதவை பூட்டிக் கொள்ளுகிறேன், I get back the presence of God. மறுபடியும் தேவ பிரசன்னத்திலே மூழ்கி வெளியே வருகிறேன். Then Jezebelic spirit பிறகு எசபேல் ஆவி is defeated. அது தோற்கடிக்கப்படுகிறது. Say hallelujah. சொல்லுங்க ஹalleluya. Say hallelujah. ஹalleluya. I want to tell you everybody. எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். Noah. You just take Elijah. எலியாவை எடுத்துக்கொள்ளுங்களேன். I can't think of Elijah. எலியாவை நினைத்து பார்க்க முடியவில்லை. He went to Raja. அவன் ராஜாவிடத்தில் போனான். ராஜா. King. Accept my word. No rain, not you. என்னுடைய வார்த்தையை அல்லாமல் நிச்சயமாய் மழை பெய்யாது. And he went to the widow's house. பிறகு அவன் விதவையின் வீட்டுக்கு போனான். Your son is died. உன்னுடைய மகன் மரித்து போனானா? No worry. பரவாயில்லை, கவலைப்படாதே. அந்த பிள்ளையை கொண்டு வா. Took the boy. அந்த பையனை எடுத்து கொண்டு போனான். Lied on him. அவன் மேலே விழுந்தான். The life came. அங்க ஜீவன் வந்தது. He carried the boy. அந்த பையனை எடுத்து கொண்டு வந்தான். Hello mommy, take it. இந்த அம்மா கூட்டிட்டு போ பிள்ளைய. Listen to me. நல்லா கவனிங்க. எல்லாரும் listen to me. எல்லாரும் கவனிங்க. Where was he staying? எங்கே அவர் தங்கி இருந்தார்? In a widow's house. சத்தமா சொல்லுங்க. விதவையின் வீட்டில். Where was he staying? அவர் எங்கே தங்கி இருந்தார்? Who was that widow? Old widow or young widow? அவர் வயசான விதவையா அல்லது வாலிபமா? To my knowledge she is not old. எனக்கு தெரிந்த அளவுல அந்த அம்மா வயசாகாத அம்மா. Because the little boy, அவன் சின்ன பையன் தான், ஒரு பையன். That she could carry, he could carry. அவள் சுமக்க முடிந்த அளவுக்கு உரிய பையன். The same house. அதே வீட்ல. Clap your hands for Elijah. எலியாவுக்கு கை தட்டுங்க. The same house. அதே வீட்ல. He was in the upper room. அவர் மேலறையில இருந்தார். She was in the lower room. அம்மா கீழறையில இருந்தாங்க. 3 years. 3 வருஷம். Jezebelic spirit could not touch my Elijah. என் எலியாவை யேசபேலின் ஆவி அந்த 3 வருடமும் தொட முடியவில்லை. Hallelujah. Hallelujah. Everybody say hallelujah. எல்லாரும் சொல்லுங்க hallelujah. Shout with me, it is possible. அது முடியும். It is possible. சொல்லுங்க அது முடியும். It is possible. அது முடியும். By the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர். Say it is so by the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர். It is possible. அது முடியும்.